புள்ள இது மாதிரி ஆயிட்டான்னு காலையில 7 மணிக்கு சொன்னோம்மா ஓடியாந்து. நம்ம வீட்டுல மீட்டிங் போற மாதிரி தான் நான் விட்டுருக்க மாட்டேன். என் புள்ளைய நான் விட்டுருக்க மாட்டேன்ப்பா. எவன் தெரியலப்பா, எனக்கு என் புள்ள போயிடுச்சுப்பா. விபத்தில் காயம் என சொல்லி மருத்துவமனைக்கு கூட்டி வரப்பட்ட நபர். நைட் வந்து கூட்டு போயிருக்காங்க. நான் 9 மணிக்கு கார்ல, அவ்வளவுதானே தெரியும். திரும்பவும் எங்க வீட்டுக்காரர் நம்பர்ல இருந்து எங்க வீட்டுக்கார போன் பண்ண வச்சு நான் வரேன்னு சொல்ல வச்சிருக்கானுங்கண்ணா. அப்புறம் கொலை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல போட்டு இருக்கானுங்கண்ணா. கொலைக்கான காரணம் என்ன? பக்கத்து வீட்டு நாத்து எங்க வீட்டுக்கார காணன்னு வெளியே தேடும் போது அந்த எதிர் வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க கார்ல ஏதோ ஒரு பையனை ஏத்தின்னு போனாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுக்காரா இருக்கும்னு டவுட்ல தானே அதுக்கப்புறம் தேட ஆரம்பிச்சேன் நான். பரபரப்பான பின்னணி. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பகுதியை சேர்ந்தவர் ஆட்டோ ஓட்டுநர் ஹரிகிருஷ்ணன். நேத்து வீட்டுல இவர் இருந்தப்போ கார்ல வந்த கும்பல் ஒண்ணு இவரை கூட்டிட்டு போனதா சொல்லப்படுது. நைட்டு முழுக்க இவங்களுடைய மனைவி வந்து இவங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த கால் அவரை பிக் பண்ணல அப்படின்னு கூறப்படுது. காலையில சோழவரம் பக்கத்துல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. மருத்துவமனைக்கு போய் பார்க்கும்போது அங்க ஹரிகிருஷ்ணன் இறந்து போயிருக்காரு. அவருக்கு சாலை விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு சில நபர்கள் கார்ல கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணதா சொல்லப்படுது. அவங்களுடைய மனைவி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது அவரோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு. அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண 4 பேரு தப்பி ஓடியதாகவும் கூறப்படுது. யார் அந்த மர்ம நபர்கள், கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி இப்ப போலீசார் தீவிர விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க.